ஹலோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக். என்னன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த மழையில் இங்கே எங்களுக்கு ஒன்றும் ஒர்க்கு இல்லை. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காவண்ணா பரோட்டா கடை மதுரை சைடில் சூப்பராக இருக்கும். அதனால அதை போய் பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இங்கே வேலை எதுவும் இல்லாதனால இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக போய் காவண்ணா பரோட்டா கடை போய் சாப்பிட்டுட்டு அங்கே என்ன நல்லா இருக்குன்னு அப்படியே ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். இங்கேருந்து என்னுடைய ஹோண்டா ஹெலிவேட் காரை எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்புற மாதிரி இருக்குது கண்டிஷனு. கிளம்புனா இந்த மழையில் எப்படி போய் சேர போகிறேன்னே தெரில. நான் ட்ரிப்பை மழை நின்னதுக்கப்புறம் போடலான்னு சொன்னேன். ஆனால் வந்து ஃப்ரெண்டு ஒத்துக்கல. சரி, இங்கிருந்தா வெறுப்படிக்குது, நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு காவண்ணா பரோட்டா கடையில் ஒரு பரோட்டா ஒரு செட்டும் குஸ்காவும் நல்லா சுக்கா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்னாப்புல. சரி, போய் ஒரு 8 போய் சாப்பிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 650 கிலோமீட்டர். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் காவண்ணா பரோட்டா கடையில் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, அப்படியே மதுரை போகிறதா, தென்காசி, காசி விஸ்வநாதர் கோயில், அதுக்கடுத்து பார்டர் பரோட்டா கடை, அப்படியே அங்கேருந்து வழியில் என்னென்னலாம் இருக்கோ அப்படியே ஒரு ட்ரிப்பு மாதிரி அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வரா மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து என்னென்னலாம் வீடியோஸ் வரும்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த வருது என்னதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் எக்ஸாக்டிங்காக வச்சுருப்பாங்க. அதாவது வந்து எதிர்பார்த்து நிற்பீங்க. அதனால் நான் வந்து முன்னாடியே எப்போ கிளம்புறோமோ அது முன்னாடியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அதனால தான் வந்து இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கார் என் ஃப்ரெண்டு. இன்னும் இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பலான் இருக்கோம். கிளம்புற நேரமே மழை வரும்னு நினைக்கிறேன். கிளம்பும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்கே போகிற வழி ஏற பார்த்தீங்கன்னா சரியான மழை, ரெட் அலர்ட் வேற போட்டிருக்காங்க. அதனால வந்து போகிற வழியில் எப்படி இருக்குன்றத போகும்போதே பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே போவோம். ஏன்னா இங்கே இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை. நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். கார் எடுத்தாச்சு. ஆனால் கொஞ்சம் கிளைமேட் வெளியே இது எப்படி பார்த்தா சரியான மழை பெய்யுது. எப்படி கிளம்ப போகிறோன்னு தெரில. எங்கால் வேறு கார் வேறு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னாரு. சரி பார்ப்போம், போய் பார்த்தா தான் தெரியும் வண்டி எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரில. ஏன்னா இதை பெய்கிற மழை சரியான மழை பெய்யுது. ரெட் அலர்ட் முடிஞ்ச பிறகு கிளம்பலான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் ஆள் வந்து கேட்கல. வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், ஒரு 8 அப்படி பக்கத்தில் ஒரு 700 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு அப்படியே வந்துடுவோம். கிட்ட தானே இருக்கு. எதுக்கு? பரோட்டா சாப்பிட்றதுக்கு, கறி சாப்பிட்றதுக்கு. இங்கேருந்து போனால் பக்கத்தில் எங்கன்னா ஒரு ஹோட்டலு சென்னையில் எங்கன்னா எடுத்தால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா பெட்ரோலோடு சேர்த்து ஒரு 1500 முடிஞ்சிடும். ஆனால் எங்கால் இங்கேருந்து ஒரு 700 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 1400 கிலோமீட்டர் போய் அந்த பரோட்டாவையும் கறியையும் சாப்பிடணுன்றதுக்காகவே வெறித்தனமாக கிளம்புறாரு. அவர் வீடியோவில் வருவார், காட்டுறோம் பாருங்க. என்ன மழை, கிளம்பியாச்சு பாருங்க வீடியோ. சரியான மழை பெய்யுது. இந்த மழையில் போய் காரை ஓட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிறோம். 2 பேரும் சேர்ந்து மாற்றி தான் ஓட்டின்னு போகிறோம். கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன மழை. தலைவர் வேற வண்டியே ஓட்ட முடியலன்னு சொல்லினுக்கிறாரு. ரோடே தெரியல. கிளம்பி போய் காலையில் போய் இறங்கி என்ன கண்டிஷன்னு காவண்ணா பரோட்டா கடையில் போய் நாங்கள் வீடியோ போடுறோம். இப்போதைக்கு கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. ரோடே தெரியல பாருங்க. பனி மூட்டத்தில் எவ்வளோதான் வந்து வைசர் போட்டாலும் சுத்தமாக தெரியல. பனி மூட்டத்தில் அப்படியே மூடின்னு இருக்குது. ஓகே, இப்போ காலையில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கேரளாவில் இருக்கோம். செம்மையாக இருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு நினைக்கிறோம். ஏன்னா காலையில் வந்த உடனே கடையே ஒன்றும் திறக்கல. நம்ம தலைவருக்கு ஆர்வம் அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம போய் கடையை திறந்துடலாம் சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறாரு. வந்து பார்த்தா கடை ஓப்பனே ஆகலை. இங்கே ஓப்பனாக இருக்குதுன்னா அங்கே வாழையில் மாட்டிருப்பாங்களாம். அப்போ தான் ஓப்பனுன்னு அர்த்தமா. வந்துட்டாங்க, ஓரளவுக்கு வாழையிலையும் போட்டாங்க.
என்ன கண்டிஷன்னா வந்து வாயில மாற்றோன்னா கூட்டம் அழுது. எங்கெங்கயோ சைடில் சென்னையிலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. உள்ள வேற கூட்டம், லோக்கல் ஜனமும் நிறைய இருக்குது. ஃபுல்லாக உட்காந்துன்னு இருக்காங்க உள்ள. பாருங்க எவ்வளோ பேர் ஜனம். ஃபுல்லாக சேல்ஸ் ஹெவியாக இருக்குது. இப்போ ஒரு பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மள உட்கார வைப்பாங்க. பின்னாடிலாம் ஃபுல்லாக சென்னை ஆளுங்க எல்லாரும் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாப்பா. அப்படியே பின்னாடி போயிடுவோம். மைண்ட் யோசனை பண்ணிக்கிறேன். என்ன லட்டு மாதிரி வரையுது. செம்மையா இருக்குது.